இனிய தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். நாம் சமுதாய அக்கறையோடு சில விஷயங்களை சிந்திக்க வேண்டிய சமயம் இது. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னார் திருவள்ளுவர். ஆனால் நடைமுறையில் இது சாத்தியமாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். நாம் உற்று நோக்கினால் நமது சமுதாயத்திலே பேருக்குத்தான் நாம் சமம் என்று சொல்கிறோமே தவிர சாதி மத அடிப்படையில் நாம் அதை கைக்கொள்வதில்லை. இதில் ஏற்பட்ட ஒரு கற்பனையான ஒரு சம்பவத்தை கனத்த இதயத்துடன் சொல்ல முற்படுகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் சேர்ந்த ஒரு பெண், மிகவும் நன்றாக படிக்கக்கூடிய ஒரு பெண். அவள் பெயர் சுபா. அவள் நன்றாக படித்து கல்லூரியில் இருக்கிற பொழுது ஒரு தலித் இளைஞனோடு நட்பு ஏற்பட்டது. அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கின்ற ஞான்று செய்து கொண்டால் என்ன நடக்கும் என்பது அவளுக்கு பீதி உள்ளாக்கியது. அந்த பெண் என்னிடம் வந்து, தெரிந்த குடும்பம் என்பதனிடம் வந்து, அவள் அந்த முருகேசன் என்பதை திருமணம் செய்து கொள்வதாக சொன்னாள். அதிலே நான் சொல்வதற்கு முன்னாலே அவள் அதற்கு பதிலாக அவருடைய சமூகத்தில் என்ன பாதிப்பு ஏற்படும், அந்த பையனுக்கு என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றியெல்லாம் அவள் விளக்கினாள். சரி, அதற்கு விடை என்ன என்னிடம் இருக்கிறதா என்று கேட்டேன். அவள் அளித்தாள். ஒன்றே ஒன்றுதான் சங்கடமாக இருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளாவது நாங்கள் கணவன் மனைவியாக வாழ வேண்டும், அதற்கு நான் உதவ வேண்டும் என்று அவளிடம் கேட்டார். என்ன வேண்டும் என்று கேட்டேன். உங்கள் தோட்டத்து கடைசி பகுதியிலே ஒரு சிறிய குடிசை ஒன்று இருக்கிறது, அங்கே நாங்கள் இருவரும் ஒன்றாக வாழ்வோம் என்று சொன்னார்கள். இது சாத்தியமா என்று கேட்டேன். அதற்கு பின் என்ன செய்ய போகிறீர்கள்? அந்த நினைவே எங்களுக்கு போதுமானது. நாங்கள் பின்னால் வாழ்க்கையிலே நாங்கள் இணைய முடியாதா என்றாலும் கூட நாங்கள் அந்த வாழ்க்கையை போதுமானதாக நினைக்கிறோம் என்று சொன்னார். நானும் 2 நாள் சிந்தித்து 2வது நாள் அவரிடம் அந்த வீட்டுடைய சாவியை கொடுத்தேன். கொடுத்துவிட்டு நான் கல்லூரி சென்று விட்டேன். மறுநாள் எனக்கு ஊரிலிருந்து தகவல் வருகிறது, அந்த இருவரும் அந்த குடிசையில் விஷம் அருந்தி இறந்து விட்டனர் என்ற ஒரு செய்தி வருகிறது. எனக்கு மிகுந்த வேதனையாக இருந்தால் நேரில் வந்து பார்த்து என்னுடைய அஞ்சலியை செலுத்தினேன். அவர்கள் இரு குடும்பமும் 2 அந்த இறந்து போன உடல்களை எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் அதற்குண்டான காரியங்களை செய்தார்கள். இதில் நான் என்னுடைய மனதிலே நேர்ந்த ஒரு துயரம் துக்கம் என் நெஞ்சை இன்னும் அடைத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற மதத்தின் பேர் இருக்கிற பெரியவர்கள் எல்லோருமே ஜாதி மத இனத்தை பார்க்க வேண்டாம் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நம்மால் அதை கடைபிடிக்க முடியவில்லை. இது எவ்வாறு இந்த தவறான ஒன்று உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்பெல்லாம் நீங்கும் என்று தெரியவில்லை. எனவே தான் இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்தினை நாம் சொல்லிக்கொள்வதெல்லாம் நல்ல முறையில் கல்வி பயிலுங்கள், நல்ல உத்தியோகத்துக்கு பாருங்கள். அப்பொழுது நீங்கள் இருவரும் சேர்ந்து திருமணம் செய்து கொண்டால் இந்த விதமான தீங்கு நடப்பதற்கு சாத்தியம் இல்லை என்று சொல்லி அந்த இளைஞர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே தைரியத்தையும் இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கு அதை எடுத்துச் சொல்லி அவருடைய மனத்தை மாற்றமும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.